Hi, hello, welcome back to channel. நம்ம ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து டே 15th. எஸ், டே 15. ஸோ எங்கே இருக்குன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட் வில்லேஜ் மணாலில் இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து ரிட்டர்ன் வந்து பெங்களூர் அப்படியே கிளம்ப போகிறேன். பட் அதுக்குன்னு ஒரே ஷார்ட்டாக கிடையாது. ஏன்னா இன்னும் வந்து அரௌண்டாக 7-6 ப்ளஸ் ஒரு 8-9 நாள் இன்னும் இருக்குது. ஸோ என்னென்னா மிடில் வேறு ஸ்பாட்டு பிளேஸ்லாம் இருக்குது. அப்படியே கவர் பண்ணி லாஸ்ட்டு பெங்களூர் ரீச் ஆக போகிறோம். அப்படியே வந்து மனா வில்லேஜுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம வந்து கிளம்புறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்காக டெய்லி ட்ரிப்பில் ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட அப்படி கிடையாது. ஒரு 2 days பேக் வந்துட்டு காய்கறி வாங்கும்போது 120 ரூபா கேஜி ஆப்பிள். ஸோ அங்கேருந்து ஒரு 50 கேஜி ஆப்பிள் வாங்கியிருந்தேன். மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைமில் அப்புறம் வந்துட்டு ரூமில் சமைக்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது சாப்பிட்டுக்கலான்னு வாங்கினேன். பட் இன்னைக்கு தான் யூஸே பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு கூலிங்கு அப்படி ஜம்முன்னு இருக்குது. மணாலில் எங்கே டெஸ்டினேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஹரித்வார். ரொம்ப லாங் ஸ்ட்ரெச் தான், ரொம்ப பயங்கரமாக லாங் ஸ்ட்ரெச்சும் கிடையாது. பட் ஸ்டில் லாங் ஸ்ட்ரெச் தான். எதுக்காக அங்கே போட்டேன் அப்படின்னா நம்ம வரும்போது ஒரு ஆசிரமம் தங்கியிருந்தோம். ஃப்ரீ ஸ்டே ஒருத்தங்க ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி அப்படிலாம் வந்துட்டு ஸ்டே பண்ணி தான். ஸோ பார்க்கும்போது இங்கேருந்து ஆக்சுவலாக 9 hours 20 minutes சம்திங் கிடச்சிது. சரி, எதுக்கு நம்ம வீட்டில் எங்கேயாச்சும் போய் அட்லீஸ்ட் எப்படின்னா 9 hours எப்படினாலும் மினிமம் நம்ம அப்படின்னா 6-8 hour ஓட்டுறாங்களே, கூட ஒரு 1 hour தானே அப்படி ஓட்டினா அந்த பேரில் போய் நம்ம ஃப்ரீயாக ஸ்டே பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷனுக்காக டேரெக்டாக ஹரித்வாரே போட்டேன். வந்த ரூட் சேம் ரூட், அதே ரூட்டு தான். ஸ்ரீநகர் அப்படி தாண்டி அப்புறமா ரிஷிகேஷ் தாண்டி அகைன் வந்துட்டு ஹரித்வார். ஸோ அங்கே தான் போயிட்டு ஸ்டே பண்ண போகிறேன் அன்றைக்கி. 9 hours ட்ராவல். இப்போ மேப்பில் வந்துட்டு 6:45 ரேஷன் டைம் காட்டுது. ஒன்றும் அர்ஜென்ட் இல்லாமல் பொறுமையாக ஸ்லோ மோஷன்லேயே அப்படி போக போகிறேன். ஏன்னா டைம் நிறைய இருக்குது. அதை விட்டு இன்னும் கொஞ்சம் வந்து டைம் ஒரு வேளை நம்ம ட்ராவல் கம்மியாகிடுச்சு அப்படின்னா மிடில் எங்கேயாச்சும் போட்டுட்டு சமைக்கணும். பாப்பா டைம் பொறுத்து. டைம் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு நைட்டு போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிடலாம். இன்னும் ப்ரோ ட்ரிப்பே முடிய போகுது. ஸ்டில் பார்த்தா நீங்கள் வந்து எல்லாம் கோயில் குளமாக போயிட்டீங்க அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் மைண்டில் தோணும். ஏன்னா இன்ஸ்டாகிராம்லேயே 2-3 கேட்டிருந்தாங்க. உத்தரகாண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயங்கரமாக டூரிஸ்ட் ஸ்பாட்டு அப்படின்னு கிடையாது. ட்ரெக்கிங்னா அது கோயிலுக்கு போகிற ட்ரெக்கிங் தான். அதை விட்டு பார்த்தா பயங்கரமாக உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸு இல்லை சன்செட் வியூ சன்ரைஸ் வியூ எல்லாமே வந்து பார்த்தா வந்து உங்களுக்கு கோயில் போகிற வழியில் அந்த மாதிரி பார்த்தா உண்டு. உத்தரகாண்ட் மேக்ஸிமம் வரவங்களே வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் பயங்கரமான ஒரு ஆன்மீக பயணத்துக்காக வருவாங்க அந்த மாதிரி. பட் நான் என்னென்னா வந்து ஒரு ஸ்டேட்டாக கவர் பண்ணல. அந்த ப்ராசஸில் வந்துட்டு சரி உத்தரகாண்ட் நம்ம வந்து போகணும். மெயினாக வந்து எனக்கு கேதார்நாத் வந்து எனக்கு போகணுன்னு ஆசை இருந்துச்சு. எப்படியாச்சும் கேதார்நாத் போகணும் அப்படின்னு ஒரு இதில் இருந்தேன். சார் பார்க்கும்போது இன்னும் நமக்கு வயசு போக ஆல்ரெடி முட்டியாக கலந்துச்சா சுத்தமாக வந்து முடியாது நம்மளுக்கு, அதுவே தெரியும். அதனால் என்ன யோசிச்சா சரி ஓகே நம்ம இந்த வருஷம் போவோம் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் பார்த்தா வந்து பைக் பிளானை மாற்றி கார் யூஸ் பண்ணது. சரி நம்ம ட்ரக்கெல்லாம் பண்ணி டயர்டாக இருப்போம், அட்லீஸ்ட் காரில் போனால் அந்த டயர்டாக கொஞ்சம் மேட்ச் ஆயிரும். ப்ளஸ் வந்துட்டு ரைடிங் ஜாக்கெட் அதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு போகும்போது அதை வைக்கிறதுக்கு நம்ம இடம் பார்க்கணும். நம்ம ட்ரக் பண்ண போகும்போது அது இதுன்னு ரொம்ப ஒரு ப்ராசஸாக இருக்குமா. சரி அதனால தான் சரி ஓகே இந்த வாட்டி வந்துட்டு நம்ம வந்து கார் சூஸ் பண்ணணுன்னு வந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோயில் தான். மிடில் சொன்னல மிடில் வந்து பார்த்தா வந்து ஏதோ போகிற வழியில் வந்து ஃபுல்லாக கோயில். இதுக்காக வந்தாலுமே ஒரு ஊராக இருந்தாலுமே மிடில் வேறு ஸ்பாட்டை கவர் பண்ணிட்டு போகிறது தான் என்னோட பிளானாக வந்தது. வந்ததுக்கு மெயினாக கேதார்நாத் பஸ் வருது போட்டோம். கேதார்நாத் அப்புறமா வந்து துங்கநாத், பத்ரிநாத் 3 கவர் பண்ணிட்டேன். இன்னும் நெக்ஸ்ட் எப்பயாச்சும் எனக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த டெம்பிள் தான் இங்கே சார்தாம் இருக்குல்ல, அதில் உள்ள கங்கோத்ரி யமுனோத்ரி இதெல்லாம் வந்துட்டு போகலாம். அது வந்து இன்னொரு பார்ட் ஆஃப் உத்தரகாண்ட். அது நெக்ஸ்ட் டைம் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா vlog ஸ்டார்டிங்கில் பார்த்து தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ தான் பிளேஸ் கவர் பண்ண முடியுமா அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு கங்கோத்ரி யமுனோத்ரி சொன்ன கேதார்நாத் எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்காக மேலே வர போயிட்டு திரும்ப டவுன் இறங்கி தான் அடுத்த ஒரு பாயிண்ட் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே ரவுண்ட் ட்ரிப் மாதிரி இது பண்ண முடியாது. இன்னொன்று உத்தரகாண்ட் பார்த்தா ரொம்ப பெருசு. இன்னும் வந்து ஒரு சைட் ஆஃப் போர்ஷன் போகல. சென்டர் உத்தரகாண்ட் மட்டும்தான் நான் போயிருக்கேன். லெஃப்ட் உத்தரகாண்டில் பார்த்தா கங்கோத்ரி யமுனோத்ரி அந்த பாயிண்ட் கொஞ்சம் இன்னும் இருக்கு பிளேஸ் இருக்குது. அது போகனா இன்னும் ஒரு வாரம் 10 நாள் எக்ஸ்ட்ரா வேணும். அதை விட்டு பார்த்தா இன்னும் ரைட் சைடு டவுனில் பார்த்தா இன்னும் நிறைய பிளேஸ், நைனிதால் அந்த சைடுலாம் பார்த்தா இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது. ஸோ இது எல்லாம் வந்து இந்த ஷார்ட் பீரியடில் கவர் பண்ண முடியாது. இன்னொன்று ஸ்டார்டிங்லேயே நான் வந்து டே 1 சொல்லி போகிறேன்னு பிளேஸ் கவர் பண்ணி போகிறது. ப்ளஸ் வந்து நான் வந்து உண்மையாகவே உத்தரகாண்ட் தான் போகிறேன்னா இல்லை வந்துட்டு ஹிமாச்சல் போயிடுவேனா அப்படின்னு தான் டைலாக தான் வந்துட்டு. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக ஃப்ளட்டு வந்து அப்படியே கொஞ்சம் ஓஞ்சிட்டு இருக்கிறதும் கேதார்நாத்தில் அலோவ் பண்ணலை அப்படின்னு இருந்த டைமில் இருந்து கிளம்புனது. நான் ட்ரிப் வந்து 2 நாள் 3 நாள் போக பார்த்தா வந்துட்டு அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளட்டில் நார்மலைஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் வந்து ரோடில் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிய வரவும் தான் அப்பாடா நம்ம இப்போ தான் இனிமேல் தான் உத்தரகாண்ட் நம்ம போக போகிறோன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்தது. அது வரையும் பார்த்தா வந்து உத்தரகாண்ட் போயிடுவோமா இல்லை ஹிமாச்சல் தான் போவோமா அப்படின்னு வந்து டபுள் மைண்டட்லேயே அப்படியே வந்து வந்தது. ஸோ வந்த இத்தனை நாள் கிட்டத்தட்ட வந்து நான் ட்ரிப் முடிக்கும் போது ஒரு 22-23 நாள் ஆகும் அது. ஸோ 23 நாளில் வந்து எனக்கு
ப்ராப்பர் ஐடென்டி போட்டு தான் வந்தது. ப்ளஸ் வந்து இன்னொன்று பார்த்தா ஐடென்டி படி எல்லாமே போச்சுது, இல்லை போகலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் என்ன சொல்கிறது ரிலாக்ஸாக நார்மலாக வந்து எல்லா கோயிலுக்கும் நான் நினச்ச மாதிரி வந்து போனது, ட்ரெக் பண்ணது, ப்ராப்பராக போயிட்டு அப்படின்னு ஒரு இதுதான். மற்றபடி இந்த பிளேஸ் பார்க்கல, அங்கே போகல, எங்கே போகல எதுவுமே இல்லை. அந்த 23 டேஸில் வந்து எவ்வளவு பார்க்க முடியுமோ, எங்கெங்கே போக முடியுமோ அதெல்லாம் ப்ராப்பராக வந்து இந்த ட்ரிப்பில் நான் கவர் பண்ணிட்டேன். இதோ பெருசாக தூக்கிட்டு இருக்காங்க, எல்லா காரையும் ஒதுக்கிட்டாங்க அப்படியே வந்ததெல்லாம். சைடில் வந்து இந்த ரோட் டேமேஜ் ஆனதெல்லாம் பில்லர்லாம் போட்டு பெருசாக பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதையோ போட்டு கிரேனில் போட்டு தூக்கிட்டு இருக்காங்க போட்டு. ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டீலை பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வைக்க முடியல, அதுக்குள்ளே டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியானதுனால சைடில் ஓரமாக போட்டு ஜேசிபி கார் அப்படியே பேக்லேயே போகிறாரு. கொஞ்சம் டிராஃபிக் முடிஞ்ச பிறகு எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பண்ணல, சைடில் ஒதுக்கி விட்டார். ஒரு 2.5 hours டிரைவ் வர பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே வந்து பிரேக்கப் போட்டாச்சு. அப்படியே லஞ்ச் சாப்பிட்லாம் வந்து உட்காந்துச்சு. பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணது வந்திருக்கு. இன்னும் வந்து ரொட்டி வரல, ரொட்டிக்கு வெயிட்டிங். வந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே இடத்துக்கு வந்து கிளம்பலாம். இன்னும் வந்து ஒரு 6.5 hours ட்ராவல் காட்டுது. சாப்பிட்டுட்டு அப்படி வந்தாச்சு. வெயில் பொழக்குது பாருங்கள். இவ்வளோ நாள் அந்த மலை மேலே அங்கே இருக்கும்போது சுத்தமாக வந்து ஹீட்டுன்றே தெரில, அவ்வளோ குளிராக இருந்துச்சு. கீழே இறங்கினதும் வெயில் புழக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் ஆனால் வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிடும். பட் ஸ்டில் வந்து இங்கே வந்து பிறந்துட்டு தான் இருக்குது. நிப்பாட்டிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்பா உள்ள அனலாக இருக்காரு. ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் வந்து போகவே முடியாதுன்னு கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா வந்து இப்போ நிற்கிறதுல கார் சேட்டு. ஸோ இதே மாதிரி அரௌண்டாக ஒரு 10க்கு மேலே நான் இப்போ ஸ்டாப் பண்ணி வந்திருப்பேன். இப்போ மறுபடியும் நின்றுட்டுருக்கேன். அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 6:30 டைம் காட்டுது. இப்போ வந்து 8:30 டைம் காட்டுது ரீச்சிங் டைமு. இடையில வந்து மிடில் வந்து ஒரு 1/2 hour இல்லை 3/4 hour மேக்ஸிமம் லஞ்ச் பிரேக் எடுத்தது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்குது. அட்லீஸ்ட் கொஞ்சம் ரொம்ப இருட்டுறதுக்குள்ளாடி இந்த மாதிரி பட்ட ரோட தாண்டி கொஞ்சம் மெயினுக்கு போயிட்டோன்னா அட்லீஸ்ட்டு நல்லா இருக்கும். இல்லைன்னா நைட்டு 10 மணி 11 மணி ஆயிரும். அப்புறம் வந்து நம்மளை வந்து ஆசிரமத்தில் சேர்க்க மாட்டாங்க, வெளியே தள்ளி விட்ருவாங்க. நம்ம வரும்போது ஆக்சுவலாக இந்த ரூட்டில் வரல, ரிட்டன் போகும்போது இந்த ரூட் எடுக்கிறோம். அதனாலேயும் தெரியல இது வந்து மிட்லான லேண்ட்ஸ்லைடா இல்லை இப்பானா இதெல்லாம் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜேசிபி போட்டு க்ளீன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 1/2 hour மேலேயே, 3/4 hour கொஞ்சம் கம்மி ஸ்டாப் பண்ணி போட்டு இப்போ தான் விட்றாங்க. நல்ல ஃபஸ்ட்டு வேலையாக என் சைடில் விட்டுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா படையப்பா படத்தில் வர மாதிரி ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு மேலே அங்கே லைன் நிற்கிது ஆப்போசிட்டில். பாருங்களா ஆப்போசிட். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா இங்கே வந்து யாரும் வந்து தாறுமாறாக ஏற மாட்டாங்க. இந்த ஒரு 2-3 கார் நிற்கிற பார்த்துட்டு அப்படி பின்னாடியே ஸ்டேபிளாக நின்றுவாங்க, ஏற மாட்டாங்க. 1-2 புள்ளிங்க மட்டும் ஏறி வந்து கிராஸாக வந்துட்டு அடுத்தவங்க கேப்புகளை வந்து நிற்பாங்க. இப்போ முடியலைங்க. மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. இந்த மேப்பை நம்பி நான் கிளம்புனேன். 9 hours ட்ராவல்ட்டு இந்நேரத்தில் ரீச் ஆகிருக்கணும். பட் ஸ்டில் இன்னும் வந்து 2.5 hours ட்ராவல் காட்டுது. முடியலை. அதுவும் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்டிப்பாக 5 seconds ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஃபுல்லாகவே இப்படியே தான் ரோடு. மண்டையை பார்த்துட்டு அப்படியே இது கண்ணே அப்படி போயிட்டுருச்சு. ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணி போகலாம் அப்படின்ட்டு. தூக்கம் வரல. பட் ஆனால் அந்த வளைஞ்சு அப்படியே அதை ஓட்டுறதுன்றது மைண்ட் ஒரு மாதிரி ஆகிட்டுருந்துச்சு. ரிஷிகேஷ்லேருந்து பார்த்தா வந்து நார்மலாக வந்து ஒரு ப்ராப்பராக பார்த்தா 40 minutes 1 hour தாங்க ஆகும். நான் ரிஷிகேஷ் உள்ளே என்ட்ரு ஆகி மீன்ஸ் அந்த மெயின் சென்டரை தாண்டதுக்கே கிட்டத்தட்ட 1/2 hour அங்கே டிராஃபிக்கில் நிற்கிறேன். அவ்வளோ டிராஃபிக்கு. ரோடு பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து ஃபுல் ரெட்டில் அவ்வளோ பீக்காக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, இன்ச் பை இன்ச்சாக அப்படி வந்துட்டு இருக்குது. அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. மேப்பில் வேறு ப்ளஸ் 10 minutes 15 minutes ஆட் ஆகிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. இந்த புள்ளிங்க வேறு குறுக்க முறை ஏற்றுங்க.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைம் வந்து ஒரு 9:45 தான் வந்து ரீச் ஆக முடிஞ்ச ஆசிரமத்தில். வந்ததும் சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு. அவங்க எனக்காக வந்துட்டு 2 பேர் சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சரி சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து செட்டில் ஆக போகிறேன். இங்கே தான் வந்து பெரிய ஒரு ஏர் கூலர் இருக்குது. இந்த ஏர் கூலர் காற்றுல அதில் தூங்கினா வந்து மேலே மாதிரி கூலிங் எதுவும் கிடையாது. கீழே வர வர பழைய மாதிரி ஹீட் ஆரம்பிச்சிட்டே இருக்குது. ஏர் கூலர் போட்டு ஜம்முன்னு தூக்கத்தை போட்டு காரில் எழுந்துச்சு காரில் இருக்க திங்ஸை மொத்தத்தையும் ரீபேக் பண்ணணும். ஏன்னா இனிமேல் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஊரை பார்த்து வர்றதுனால சப்போஸ் கார் உள்ள பட்டு பெட் இது பண்ணுறதால அது எல்லாம் கச்சமச்சான் இருக்கா எல்லாம் பேக் பண்ணிட்டோன்னா ஈஸியாக அரேஞ்ச் பண்ண ஈஸியாக இருக்கும். காரில் வந்து பெரிய ஒரு வேலை பண்ணணும். ஸோ நம்ம டே 16 நினைக்கிறேன். பழைய பார்க்கலாம். பாபா.